உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா, சரி காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா ரொம்ப நாள் ஆளக்கணானா நமக்கு பல வேலைகள் இருந்துச்சு, அதனால தான் பண்ண முடியல, அதுக்காக மற்ற கட்சிகளாக ஓடிட்டானா அப்படின்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஆள் நம்ம கிடையாது. இன்றைக்கு இருந்தாலும் நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன். அண்ட் சீமான் மீதாக இருக்கட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி மீதாக இருக்கட்டும், எனக்கு பல விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் விட்டு கொடுக்க முடியாது, புரியுதுங்களா? அது இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே அந்த தவறை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதை விட்டா நமக்குன்னு இருக்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நடிகர் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டிருக்காங்க, நீதிமன்றத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? விஜய் ஃபேன்ஸ் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க நினைச்சிருந்தா ஒரு காணொலி போட்டு விஜய் என்ன மாதிரி வேணாலும் அசிங்கப்படுத்திருக்க முடியும், புரியுதுங்களா? அவங்க நீதிமன்றத்தை நாடி அவங்க விவாகரத்து கேட்குறாங்க, வேற ஒண்ணுமே கேட்கல. நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும், உண்மையை சொல்லணும்னா. ஆனா நீங்க சோசியல் மீடியால உங்களுக்குன்னு ஒரு பிஆர் டீம், அதாவது விஜய் அவர்களுக்குன்னு ஒரு பிஆர் டீம் வச்சு அதை வச்சு எப்படி கரூர் 41 பேர் உயிரிழந்ததை திமுக தான் காரணம்ட்டு மடைமாற்றம் செஞ்சாங்களோ, என்ன காரணம் தெரியுங்களா? இன்னொருத்தனை கை காட்டி இவங்க தப்பிச்சுக்கிறது. ஆனா 2 பேர் கூட்டு கலவணைங்கிறது நமக்கு தெரியும், புரியுதுங்களா? 2 பேர் சேர்ந்து ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா இவனை கை காட்டி இவன் தப்பிக்கிறதோ, இவனை கை காட்டி இவன் தப்பிக்கிறதோ, அந்த மாதிரி தான் இந்த திமுகவும் தாவேக்காவும் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல வந்து திமுக நம்ம குறை சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பதிலும் கிடையாது. ஏன்னு கேட்குறீங்களா? இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க நினைச்சிருந்தா எப்பயோ விவாகரத்துக்கு கேட்டுருக்கலாம். ஆனா அவங்க ஏன் வெயிட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்காக தான். ஏன்னா யாருமே இப்படி விரும்ப மாட்டாங்க. ஒன்று சின்ன குழந்தையா தான் அப்பயே விலகி வந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணுக்காக இருக்கட்டும், இல்லை பையனுக்காக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு வயசு வந்துருச்சு, எல்லாம் பெரிய பசங்களா இருக்காங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் இருக்காதீங்க, கள்ளத்தொடர்புலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனா தலைவர் எதையுமே கேட்கல. யார்? தாவேகா தலைவர், பக்காமாஸ் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் எதுவுமே கேட்கல. நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சோடனே உடனே அவங்களும் ஒரு மனுஷி தானே, அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்க உச்சக்கட்ட கோபமடைந்து கடைசியில விவாகரத்துல போய் நின்றுருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் இவங்க திமுக காசு வாங்கிட்டாங்க, இவங்க திமுக கைக்கூலி. என்ன பிரச்சனைனா, திமுக உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அம்மா அவங்களாம், ஸ்டாலின் அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களோட சங்கீதா அவர்கள் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்களா. அவங்க போட்டோ சோசியல் மீடியாலாம் வைரல் ஆச்சு. டேய், எத்தனை போட்டோட அவங்களுக்கு வேணும்? ஒரு மேடையில போயிட்டு கலைஞருக்கு செலவிக்கிறேன்னு சொன்னாரா அவங்க தலைவர்? ஒரு கல்யாணத்துல போயிட்டு 2 பேரும் பார்த்து சிரிக்கலையா ஸ்டாலினும் விஜயும்? டேய், ஒரு பொது நிகழ்வு ஒரு இடத்துல பார்க்கும்போது அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து கண்டிப்பா சிரிச்சு தான் பேசுவாங்க, புரியுதா? ஒரு நாகரிகம் கருதி கண்டிப்பா சிரிச்சு தான் பேசுவாங்க. அதையும் தாண்டி தனிப்பட்ட ஒரு உறவுலாம் இருந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் தயவு செய்து கதை இழக்காதீங்க. உங்க மேல உள்ள குற்றத்தை மறைக்க அடுத்தவங்க மேல பழிய போடாதீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் எதுக்கு தெரியுமா? அது இந்த காணொலி போட்டதுக்கு காரணமே விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசணுமோ அப்படிங்கிற எந்த எண்ணமும் நமக்கு கிடையாது. சங்கீதா அவர்களை விமர்சிக்கிறதுக்கு தான் நமக்கு காரணமே. இவங்களோட பிளான் என்ன தெரியுமா? இவங்களுக்குன்னு ஒரு பிஆர் டீம் இருக்கு. எப்படி சினிமால விஜய் தான் நம்பர் ஒன் எப்படி சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அந்த பிஆர் டீம் இருக்குல்ல, அந்த பிஆர் டீம் வச்சே நான் பாத்தீங்கன்னா எப்படியாவது விஜய் அவரோட, அதாவது வி ஸ்டாண்ட் வித் விஜய், கரூர் சம்பவத்தில் எப்படி வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டாங்களோ, அதே மாதிரி இந்த சம்பவத்திலையும் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பல பேருக்கு பேசிட்டு இருக்க ஆடியோலாம் உங்களுக்கு வந்திருக்கும், கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய மனநிலையை பார்த்தீங்களா? இந்த இதுலேயும் ஒருத்தன் மூவி ரிவ்யூ பண்ணுவானே குண்டன், பிரசாந்த் ரங்கசாமி, அவன் என்னன்றா ட்விட்டர்ல ஸ்பேஸ்ல பேசும்போது யாரும் தப்பாத இடம் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. டே புறம்போக்கு, சாரி இதுக்கு மேலே இவனை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ என்ன பிரச்சனை? அவங்க வந்து விவாகரத்து கேட்குறாங்க, விவாகரத்து கொடுத்துருக்கணும்ல. அதை உண்மையை சொல்லணும்னா நீங்கள் வந்து இதை பற்றி பேசக்கூடாது. பிரசாந்த் ரங்கசாமி இவனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, புரியுதுங்களா? பேசினா என்ன நியாயமோ அதை பேசியிருக்கணும். யாரு பண்ணாத தப்பா? அப்போ தப்புன்னு தெரியுதுல்ல, தப்புனா தப்பு தானே, அதுதானே அவன் வாயிலிருந்து வந்திருக்கணும். டே, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கடா, அவங்க எல்லாத்துக்கும் வயசாயிருச்சுடா, அவங்களுக்கு விவரம் தெரியும் எல்லாமே. இத்தனைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் விஜய் அவர்கள் எந்த நடிகையோட கள்ளத்தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சிருந்தேன். ஏன் இன்னும் அவங்க விவாகரத்து வாங்காமே இருக்காங்கன்னு நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், என்னுடைய நண்பர்கள்ட்டையும் கேட்டிருக்கேன். ஏன்னா நம்ம யூடியூப்லேயே பார்க்குறோம், குடும்பமாகவே அவங்க இல்லை. விஜய் அவர்கள் எப்போ வந்தாலும் தனியாகவே வர்றாரு. எனக்காக ஒரு நாள் அப்பா அம்மாவை கெஞ்சி கூப்பிட்டு வந்துடுறாரு. மனைவி அவங்களாம் லண்டன்ல இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன தகவல் சொல்றாங்கன்னா, ஜேசன் சஞ்சய், அதாவது விஜய் அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா அசோக் பிள்ளைல தான் வீடு எடுத்து தங்கியிருக்கிறதாகவும், அவங்களுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா பிஜியில தங்கியிருக்கிறதாகவும், அதாவது ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது உண்மையா இருந்தால் உண்மையாவே விஜய்லாம் வெட்கப்படணும். ஏன்னா தான் பெற்றெடுத்த குழந்தைகளையும் தவிக்க விட்டு போகிறது உண்மையாவே யாராலையும் ஏற்றுக்க முடியாது.
பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை பெற்றோராக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், யாருமே அவர் கூட இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் தேவையா? ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஜய் ஒவ்வொரு வீட்லேயும் தேவையாங்கிற கேள்வி எனக்கு இருக்குது. வேணாண்டா சாமி, எங்களுக்கு விஜயே வேணாம். எங்கள் அப்பா அம்மா எங்களை நல்லா வளர்த்துருக்காங்க, நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு போகணும் தானே தோணுது. உங்கள் வீட்லேயே முதல்ல விஜய் இல்லையப்பா, நீ ஒருத்த மட்டும்தான்ப்பா விஜய். உன் குடும்பமே உனக்கு ஓட்டு போட முடியாது. அது எப்படி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் உனக்கு ஓட்டு இருக்கா? முதல்ல உன் குடும்பத்தில் உனக்கு ஓட்டு போடுவாங்களா? யோசிச்சு பாரு. இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்மளை வந்து என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறான்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையில் திமுக காரன் எவ்வளோ விமர்சிச்சான், அவனால் விமர்சித்து முடிச்சிட்டான். ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு கும்பல் திமுகவோட பிடிமா செயல்படுற தாவேக்கா என்னென்ன பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அவங்க பண்ணதை விட 1000 மடங்கு அதிகமாக இவங்க பண்ணிட்டாங்க தெரியுங்களா? சோசியல் மீடியாவில் நம்ம எந்த ஒரு வீடியோ அண்ணன் சீமான் அவருக்கு ஆதரவாக போட்டாலும், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக போட்டாலும் முதல் கமெண்டாக இருக்கிறது விஜயலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமி. சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய பர்சனலை பற்றி பேசுறது. அவர் ஏன் இவ்வளோ காணொலி போடுறாருன்னா விஜய்க்கு எதிராக, இதுதான் காரணம். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? விஜய் பண்ணுறது சரியா தப்பா? என்னை பொறுத்தளவு தப்பு தான். இதுக்கு ஒரு விளக்க காணொலி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அதாவது இவங்களுக்கு வந்தால் ரத்னம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடியும், நாம் தமிழர் கட்சி பசங்க நினச்சாலும் கூட நிறைய ட்ரோல் பண்ணி போட முடியும். விஜய் அவர்களை பயங்கரமாக ட்ரோல் பண்ணி போட முடியும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தயவுசெய்து தாவேக்கா நண்பர்கள் யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களை விமர்சிக்கிறத விட்டுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் பயங்கரமாக அடி விழுகும். உங்களுக்கு விழுகுதோ இல்லையோ, நடிகர் விஜய் அவர்களுடைய பேர் பயங்கரமாக கெட்டு போகும். ஆனால் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அரசியலுங்கிறது ஆபத்தான முதலைகள் நிறைந்த குளம், அதில் காலை விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே கேட்டிருக்கணுமே, மூத்தோர் செல்லும் முழுநெல்லிக்களையும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். அவ்வளோதான் மக்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.